வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நான் பிரான்சிஸ் சகாய ஆரோக்கியமேரி. நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சியில் 8th யூனிட்டை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய 8th யூனிட்டை பற்றின சிலபஸோட டீகோடிங் இருக்கும். எந்தெந்த டாப்பிக்கில் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் அதில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8th யூனிட்டில் எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்க்கறது மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th யூனிட்ல அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அதுக்கு கீழே தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல வந்துட்டு தமிழ்நாட்டோட தோற்றம், அதனுடைய வரலாற்று சான்றுகள், தமிழ்நாட்டினுடைய நில வரையறை எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல பண்டைய தமிழக வரலாறு அப்படின்ற டாபிக்ல பார்க்குறோம். இதுல தமிழ்நாட்டோட நிலவரையறை, தமிழ்நாட்டோட தோற்றம் அப்படின்றத பத்தி முந்தைய வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல தமிழ்நாட்டோட நிலவரையறை அப்படின்றதுக்கான சான்றுகள் இலக்கியங்கள்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதுல வந்துட்டு தொல்காப்பியத்துக்கான பாயிரம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழன் கிளவியும் அதனோடற்றே அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? தொல்காப்பியம் சொல்லல, தொல்காப்பியத்துக்கு பாயிரம் எழுதினவங்க சொல்லியிருக்காங்க தமிழன் கிளவியும் அதனோடற்றே அப்படின்னு சொல்லிட்டு. தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். இதை வந்துட்டு டிஎன்பிஎஸ்சில உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது வடவேங்கடம் அப்படின்னா திருப்பதி மலைப்பகுதியை வந்துட்டு வடவேங்கடம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க இருந்து தென்குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் ஒரு நல்ல நாடா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென் தமிழ் நன்னாடு நல்ல தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாடு அது வந்துட்டு தமிழ்நாடா இருந்தது அப்படின்ற மாதிரியான செய்தி. தென் தமிழ் நன்னாடு நல்ல தமிழ்நாடு அப்படின்றது சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை பத்தின குறிப்பு, நிலவரையறை எப்படி இருந்தது அப்படின்றது சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. இந்த லைனை கொடுத்து எந்த நூலுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சம்பு தீவினுள் தமிழகம் மருங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சில தமிழகத்தை சம்பு தீவு என சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலையில் தான் சொல்லியிருக்காங்க. சம்பு தீவினுள் தமிழக மருங்கில் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்லுது. நெக்ஸ்ட் பரிபாடல வந்து பாத்தீங்கன்னா, தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு அகமெல்லாம் அப்படின்னு சொல்லி பரிபாடல்ல சொல்லியிருக்காங்க. பதிற்றுப்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குமிழ்கடல் வேலி தமிழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நூலை கொடுத்து இன்னொரு பக்கம் அதனுடைய வரிகளை கொடுத்து பொருத்த சொல்லி கூட கேட்கலாம். இல்லைன்னா ஒரு வரியை மட்டும் கொடுத்து எந்த நூலில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புறநானூற்றுல தென்குமரி வட பெருங்கடல் குணக்குட கடலெல்லாம் எல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தென்குமரிக்கும் வட பெருங்கடலுக்கும் இடையில கடலால் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி தான் இந்த தென் தமிழகம் அப்படின்ற பகுதி அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஒவ்வொரு வரிகள் எந்தெந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற முழு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வரிகளை கொடுத்து எந்த நூலுன்னு கேட்கலாம், இல்லைன்னா எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். சரிங்களா? இந்த குறிப்புகள் எல்லாமே தமிழகத்துக்கான நில வரையறை அப்படின்றதுக்கான சான்றுகள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் பற்றி சொல்லக்கூடிய வரலாற்று சான்றுகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வரலாற்று சான்றுகள் அப்படிங்கும்போது ஒண்ணு வந்துட்டு இலக்கிய சான்றுகள் எடுத்துக்கலாம். அந்த இலக்கிய சான்றுகள் அப்படின்னா தமிழ் மொழி சான்றுகள், வடமொழி சான்றுகள், வெளிநாட்டவர் இலக்கிய குறிப்புகள், இந்த மாதிரி மூணாவது நம்ம பிரிச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள். அதே போல கல்வெட்டுகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், தமிழ்நாட்டில இருந்து வெளியில இருக்கக்கூடிய அதாவது வெளி மாநிலங்கள் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், வெளிநாட்டுல என்னென்ன கல்வெட்டுகள்லாம் இருக்கு அப்படின்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செப்பேடுகள். இந்த செப்பேடுகள் பார்க்கும்போது சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்களுக்கான செப்பேடுகள் என்னென்னலாம் இருந்திருக்கு, அது யார் யாரை பத்தி சொல்லுது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாணயங்கள். இந்த வெளிநாட்டு இலக்கிய சான்றுகள் அப்படிங்கிறது இங்க வந்துடும். இலக்கிய சான்றுகள் அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுக்கற்கள், கற்திட்டைகள், இதெல்லாம் வந்துட்டு எந்தெந்த பகுதியில் கிடைச்சிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்லியல் ஆய்விடங்கள். ஒவ்வொரு ஆய்விடமும் எந்தெந்த இடத்துல இருக்கு, அதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றதுதான் நம்ம தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வரலாற்று சான்றுகள் அப்படின்றது கீழே பார்க்க போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய சான்றுகள்.
இதை வந்துட்டு தமிழ் மொழி சான்று, வடமொழி சான்று, இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு மொழிகள் இல்லைன்னா வெளிநாட்டு இலக்கிய சான்றுகள் அப்படின்னு கூட பார்க்கலாம். வெளிநாட்டு இலக்கியம். இதுல தமிழ் மொழி சான்று அப்படிங்கும்போது தொல்காப்பியத்துல சொல்லியிருப்பாங்க, நம்ம மேல பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11 மேல்கணக்கு நூல்கள். 11 மேல்கணக்கு நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய சமூக பொருளாதார நிலை பத்தி சொல்லும். 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக மக்களுடைய வாழ்வியல் நீதி நெறிமுறைகளை பத்தி சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பியங்கள். எந்த காப்பியங்கள் சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த மாதிரியான காப்பியங்கள் சொல்லும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிற்று பத்து. பதிற்று பத்து நமக்கு நல்லாவே தெரியும். 10 செயலரசர்கள் பத்தி 10 புலவர்கள் தலா 10 பாடல்கள் வீதம் பாடின பாடல்களோட தொகுப்புக்கு பேரு தான் பதிற்று பத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுல முக்கியமான அரசனை யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவனை சொல்லுவாங்க. சேரன் செங்குட்டுவன் தான் இமயமலை வரைக்கும் போய் கல் எடுத்துட்டு வந்து நம்ம கண்ணகிக்கு வந்து கோயில் கட்டினாங்க. பத்தினி வழிபாடு அப்படின்றவனை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இவர் கண்ணகிக்கு கோயில் கட்டி அந்த குடமுழுக்கு விழால இலங்கையோட மன்னர் 2ஆம் கயவாகு கலந்துகிட்டாரு அப்படின்ற செய்தி நம்ம பதிற்று பத்து மூலமா தான் தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாம ஆடுகோட்பாட்டு சேரலாதன் பத்தி காக்கைப்பாடியினர் எழுதியிருப்பாங்க. அவருக்கு ஏன் ஆடுகோட்பாட்டு சேரலாதன் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்றத பத்தியும் பதிற்று பத்துல சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சொல்லக்கூடிய கொடுமணல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொடுமணம் அப்படின்னு சொல்லிட்டு பதிற்று பத்து தான் சொல்லும். இதையும் டிஎன்பிசில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, கொடுமணம் என்ற குறிப்பு எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பதிற்று பத்துல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான இலக்கிய சான்றுகள்ல பட்டினப்பாலை. பட்டினப்பாலை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடியலூர் உரித்திரன்கண்ணனார். யாரை பத்தி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழர்கள் பத்தின நூல். முக்கியமா யாரை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா கரிகால சோழனை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரிகாலனுக்கு முக்கியமான 2 போர்கள் இருக்கும். வெண்ணி பரந்தலை போர், வாகை பரந்தலை போர். கரிகாலனுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய போர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணி பரந்தலை போர். இதெல்லாம் வந்துட்டு இந்த பட்டினப்பாலையில சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊரை சொல்லுது அப்படின்னா பூம்புகார சொல்லும். நீர் மீது வந்த நிமிர்பரி புறவியும் அப்படின்ற வரிகள் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டினப்பாலையில தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிபாடல், மதுரை காஞ்சி. சரிங்களா, இந்த பரிபாடல், மதுரை காஞ்சி ரெண்டுமே பாண்டியர்கள் பத்தினது. கொற்கை துறைமுகத்தை பத்தி பேசும். இந்த பரிபாடல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்துட்டு 70 பாடல்கள் இருக்கும். அதுல 22 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமால் பத்தின பாடல்கள், முருகர் பத்தின பாடல்கள், வைகை ஆற்ற பத்தின பாடல்கள், மதுரை பத்தின பாடல்கள்லாம் தனியா இருக்கு. சரிங்களா, அப்போ வைகை ஆற்றையும் மதுரை நகரத்தையும் சிறப்பித்து கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிபாடல். இந்த மதுரை காஞ்சி வந்துட்டு மாங்குடி மருதனார் எழுதியிருப்பாரு. யாரை பத்தி எழுதியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் பத்தி எழுதியிருப்பார். சரிங்களா, பொதுவாவே பரிபாடல், மதுரை காஞ்சி ரெண்டுமே பாண்டியர்கள் பற்றியும் கொற்கை துறைமுகத்தை பத்தியும் ஜென்ரலா பேசும். ஆனா பரிபாடல் வைகை ஆற்றையும் மதுரை நகரத்தையும் சிறப்பித்து பேசும். மதுரை காஞ்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியனை சிறப்பித்து பேசக்கூடியதா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 பாட்டுல குறிஞ்சி பாட்டு, முல்லைப்பாட்டு. பாட்டு பாட்டுன்னு முடியக்கூடிய நூல்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 2 மட்டும் தான் இருக்கும். இது ரெண்டுமே வந்துட்டு எதை பத்தி சிறப்பிச்சு பேசுது அப்படின்னா காதல் பத்தியும் நிலவளம் பத்தியும் பேசக்கூடியது. அப்போ காதல் பத்தியும் வீரம் பத்தியும் பேசக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடுநல்வாடை. அதனாலதான் வந்துட்டு நெடுநல்வாடை வந்துட்டு அகமும் பற்றியது புறமும் பற்றியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அங்க 8 தொகை நூல்கள்ல பரிபாடல அகமும் பற்றியது புறமும் பற்றியது அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே போல 10 பாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெடுநல்வாடை வந்துட்டு அகம் பற்றியது புறம் பற்றியது ரெண்டுமே சேர்ந்தது அப்படின்னு சொல்லி படிப்போம். ஏன்னா காதல் பத்தி பேசும், இது வந்துட்டு அகம். வீரம் பத்தி பேசும், இது வந்துட்டு புறம். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே தமிழ் மொழி இலக்கியங்கள். அதாவது தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, காப்பியங்கள், 11 மேல்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் பதிற்று பத்து, பட்டினப்பாலை, இந்த பரிபாடல், மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள். வடமொழி இலக்கியங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதிகாசங்கள்ல பத்தி பார்க்கும்போது ராமாயணம், மகாபாரதம். சரிங்களா, இதுல ராமாயணத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கபாடபுரம் பத்தின செய்தி இருக்கு அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மக்கள் பத்தின குறிப்புகள் இருக்கு. சரிங்களா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சாணக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌடில்யர் இருக்கார் இல்லையா, அவர் எழுதின நூல் தான் அர்த்த சாஸ்திரம். அதுல வந்துட்டு பாண்டிய மன்னர்கள் பத்தி சொல்லியிருக்கிறார்.
பாண்டிய மன்னர்கள் பத்தி எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா பாண்டிய காவாடகா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். சரிங்களா? கௌடில்யர் தன்னுடைய அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூலில் பாண்டிய மன்னர்கள் பத்தி சொல்லியிருக்கிறாரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா பாண்டிய காவாடகான்னு சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்காதேவி அப்படின்றவங்க குமார கம்பனார் அப்படின்றவங்களோட ஒய்ஃபே. அவங்க வந்துட்டு மதுரா விஜயம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காங்க. அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம் படையெடுப்பு காலத்துல தமிழகத்தோட நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்ற செய்தி குறிப்பு இருக்கு. தமிழகத்தை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட தேசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ் மக்களை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழகத்தை திராவிட தேசம் என சொல்லக்கூடியது எது அப்படின்னு டிஎன்பிஎஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரா விஜயம் அப்படின்ற நூல்ல யார் எழுதினது அப்படின்னா கங்காதேவி எழுதினது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்த விலாச பிரகாசனம் அப்படின்ற நூலு. இதை யார் எழுதியிருப்பார் அப்படின்னா நம்மளுடைய பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் எழுதியிருப்பார். சரிங்களா? என்ன மொழியில எழுதியிருக்கிறாரு அப்படின்னா சமஸ்கிருதத்துல எழுதியிருப்பாரு. இந்த நூலுல புத்த சமண துறவிகளோட வாழ்க்கையை பற்றின நிறைய குறிப்புகள்லாம் இருக்கு. அப்போ சங்க காலத்துல புத்த துறவிகள் எப்படி இருந்தாங்க, சமண துறவிகள் இருந்தது எப்படி இருந்தாங்க, சமண துறவிகளுக்கான குகை வாழிடங்கள் எங்கெல்லாம் இருந்தது அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த மத்த விலாச பிரகாசனத்துல முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் வந்துட்டு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு குறிப்புகள், அதாவது தமிழ் இல்லாத வெளிநாட்டு குறிப்புகள் எது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இலங்கையை சேர்ந்த நூல் மகாவம்சம் தீபவம்சம் அப்படின்றது. இந்த நூல்கள் வந்துட்டு எந்த மொழியில எழுதப்பட்டதுன்னா பாலி மொழியில எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் கயவாகும் சேர மன்னன் செங்குட்டுவனும் ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற செய்தி இருக்கும். அது மட்டும் இல்லாம சேரன் செங்குட்டுவன் வந்துட்டு பத்தினி வழிபாட்டை வந்துட்டு அறிமுகப்படுத்தி இருப்பாரு. குடமுழுக்கு விழா நடக்கும். கண்ணகிக்கு கோயில் கட்டும் போது அந்த குடமுழுக்கு விழால இரண்டாம் கயவாகு அப்படின்ற இலங்கை மன்னன் வந்து கலந்துகிட்டாரு அப்படின்ற செய்தி இருக்கும். அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவுக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய குதிரை வணிகர்கள் பத்தின செய்தியும் இந்த இலங்கை நூலான மகாவம்சம் தீபவம்ச நூல்கள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க நூல் ஒன்று இருக்கு. இந்த எரித்திரியன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா செங்கடலை சுற்றி உள்ள பகுதிக்கு பேரு எரித்திரியன் அப்படின்னு சொல்றாங்க. பெரிப்ளஸ் அப்படின்னா கடல் வழிகாட்டி அப்படின்னு பொருள். சரிங்களா? இந்த நூலுல முசிறி, தொண்டி, கொற்கை, குமரி இந்த துறைமுகங்கள் பத்தின செய்திகள்லாம் இருக்கு. சேரர்கள் பத்தியும் பாண்டியர்கள் பத்தின குறிப்புகளும் இருக்கு. சரிங்களா? சேரர்கள் பாண்டியர்கள் மட்டும்தான், சோழர்களுடைய குறிப்பு இதுல இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளினி எழுதின இயற்கை வரலாறு அப்படின்ற நூல். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிளகு வணிகம் பத்தி சொல்லியிருப்பார். இங்க தமிழகத்துல இருந்து மிளகு வணிகம் நடந்ததுனால ரோம் நாட்டு செல்வமே அழிஞ்சிருச்சு அப்படின்ற செய்தியும் இந்த இயற்கை வரலாறு அப்படின்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் பத்தின செய்தி இருக்கும். பக்காரே அப்படின்ற துறைமுகம், இது வந்துட்டு மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகம். இந்த துறைமுகம் பாண்டியர்களோட கட்டுப்பாட்டுல இருந்தது அப்படின்ற செய்தியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளினியோட இயற்கை வரலாறு நூலில் தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த பக்காரே அப்படின்றது மேற்கு கடற்கரையில சேர நாட்டோட ஆட்சி பகுதி. அங்க இருக்கக்கூடிய துறைமுகம் பாண்டியர்களோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் அல்லாம அங்க ரோம் நாட்டுல இருக்கக்கூடியது ஓசலீஸ் அப்படின்ற ஒரு துறைமுகம். சரிங்களா? அந்த துறைமுகத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்னா இந்த பக்காரே துறைமுகத்துக்கு வந்துட்டு 40 நாளையில கரெக்டா காத்து வீசுச்சு அப்படின்னா 40 நாளில வந்து சேர்ந்துடலாம் அப்படின்ற செய்தியும் இயற்கை வரலாறு அப்படின்ற நூல்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தாளமியோட புவியியல் அப்படின்ற நூல். சரிங்களா? இது வந்துட்டு ஒரு ரோமானிய நாட்டு நூல். 2ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. புவியியல் நிலப்பட ஆவணம் அப்படின்றாங்க. புவியில இருக்கக்கூடிய நிலப்படங்கள் எல்லாத்தையும் வரையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் தாளமியோட புவியியல் அப்படின்றது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்டி முசிறி துறைமுகம் பத்தியும், பொதுகையை வந்துட்டு புதுச்சேரி அப்படின்னும், கன்னியாகுமரியை வந்து பாத்தீங்க அப்படின்னா குமரேன்னு சொல்லியிருப்பாங்க. புகாரை வந்துட்டு கமரான்னு சொல்லியிருப்பாங்க. கொற்கையை வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்சாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இத கொஸ்டின்ல எப்படி கேட்கலாம்னா எந்தெந்த ஊரை என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, எந்த நூல் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இதை கொடுத்து பொருத்த சொல்லி கூட கேட்கலாம். இல்லைன்னா தாளமியோட புவியியல் சொல்லியிருக்கல எது சரி இல்லைன்னா எது தவறு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராபோவோட புவியியல். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோமனர் அகஸ்டஸ் காலத்துல எழுதப்பட்டது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசியை வந்துட்டு ஒரைசா அப்படின்னும், இஞ்சியை வந்துட்டு சிஞ்சிபெரா அப்படின்னு, ஸ்கார்பியன் அப்படின்றத வந்துட்டு கருவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூட்டிங்கேரியன் அட்டவணை. இது வந்துட்டு பியூட்டிங்கேரியன் அட்டவணை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரோமன் நாட்டில் இருக்கக்கூடிய சாலை வரைபடங்கள் எல்லாம்
அடங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுப்புக்கு பேர் தான் பியூட்டிங்கேரியன் அட்டவணை அப்படின்றது. இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா முசிறி துறைமுகம் பத்தி சொல்லியிருப்பாங்க. இலங்கை தீவை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டாப்ர பெயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த இதை டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இலங்கை தீவை இவ்வாறு சொல்லியிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. பியூட்டிங்கேரியன் அட்டவணை தான் டாப்ர போன் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வியன்னா பாப்பிரஸ். வியன்னா பாப்பிரஸ் அப்படின்றது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கிரேக்க ஆவணம். சரிங்களா? பாப்பிரஸ் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா காகிதம் அப்படின்னு பொருள். இது வந்துட்டு இப்போதைக்கு ஆஸ்திரியால இருக்கக்கூடிய தேசிய அருங்காட்சியகத்துல தான் வச்சிருக்காங்க. இதுல என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா முசிறில நடந்திருக்கக்கூடிய வணிகம் பத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அலெக்சாண்ட்ரியா வணிகர்களுக்கும் முஸ்ரி வணிகர்களுக்கும் இடையே நடந்திருக்கக்கூடிய அந்த வணிகம் ஒப்பந்தம் பத்தின செய்திகள்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க முசிறில இருந்து மிளகு தந்தமெல்லாம் எப்படியெல்லாம் ஏற்றுமதி பண்ணினாங்க அப்படின்ற செய்தி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெர்மபோலோன் அப்படின்ற ஒரு வணிக கப்பல் ரோம்ல இருந்து இங்க தமிழகத்துக்கு வந்தது பத்தின செய்திகள் இங்க இருக்கு. சரிங்களா? இந்த ஹெர்மபோலன் வணிக கப்பல் பத்தி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அது வந்துட்டு வியன்னா பாப்பிரஸ் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் பத்தி பார்க்க போறோம். இந்த கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலேயே அதிகமான கல்வெட்டுகள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில தான் கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டுகளை வந்துட்டு தமிழ் பிராமி கல்வெட்டு, கிறந்த எழுத்து கல்வெட்டு, தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிக்கலாம். இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு அப்படின்றது ரொம்ப பழமையானது. அதாவது சங்க காலம் இருக்கும் இல்லையா, கிமு 300ல இருந்து கிபி 400 வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய காலகட்டத்துல எழுதப்பட்ட கல்வெட்டுகள் எல்லாமே தமிழ் பிராமி கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா மதுரை, மாங்குளம், ஜம்பை, ஆனைமலை, நாகமலை, திருப்பரங்குன்றம், புகழூர் இந்த இடங்கள் எல்லாத்துலயும் கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே தமிழ் பிராமி கல்வெட்டுகள். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறந்த எழுத்து கல்வெட்டு. இதனுடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இடைக்காலத்தில் எழுதப்பட்டிருக்குதான் கிறந்த எழுத்து கல்வெட்டு. அதாவது கிபி 7ல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எழுதிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே கிறந்த எழுத்து கல்வெட்டு. இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமண்டூர், கீழ்வளவு, அழகர்மலை இந்த 2 ஊரும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை பக்கத்துல இருக்கு. மாமண்டூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரம் பக்கத்துல இருக்கும். இப்ப கிறந்த எழுத்து கல்வெட்டுக்கு எடுத்துக்காட்டுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு நமக்கு நல்லாவே தெரியும். கிராம நிர்வாகம் பத்தி சொல்லக்கூடியது. சோழர்களுடைய கிராம நிர்வாகம் பத்தி சொல்லக்கூடியது உத்திரமேரூர் கல்வெட்டு. பராந்தக சோழனால் எழுதப்பட்டது. இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடவோலை முறை பத்தியான செய்திகள் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செந்தலை கல்வெட்டு. இந்த கல்வெட்டு முத்தரையர்கள் பத்தி இருக்கும். சரிங்களா? இந்த கல்வெட்டுல தான் முத்தரையர்களை தோற்கடிச்சு விஜயாலய சோழனதர் சோழ வம்சத்தை தோற்றுவித்தார் அப்படின்ற செய்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நந்திவர்மனுடைய காஞ்சி கல்வெட்டு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் வந்துட்டு எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நந்திவர்ம பல்லவனுடைய காஞ்சி கல்வெட்டு சேர சோழ பாண்டிய மன்னர்களை திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு. இது வந்துட்டு இடைக்காலத்திலையும் பிற்காலத்திலையும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டா இருக்கும். எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல நிறைய கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா பூலாங்குறிச்சி கல்வெட்டுன்றது. சரிங்களா? இது எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. களப்பிரர்கள் பத்தி சொல்லுது. சரிங்களா? நமக்கு பொதுவா வரலாற்றுல களப்பிரர்கள் பத்தின எந்த சான்றுகள் கிடைக்காது. இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு மூலமா களப்பிரர்கள் யாரு, அவங்க எந்தெந்த பகுதியில் ஆட்சி பண்ணாங்க, என்ன மாதிரி ரூல் பண்றாங்க அப்படின்ற செய்தி எல்லாம் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குற்றாலம் கல்வெட்டு. இது வந்துட்டு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கல்வெட்டு யாரை பத்தி சொல்லுதுன்னா பாண்டியர்கள் பத்தி சொல்லுது. இந்த கல்வெட்டுகள் எல்லாமே நமக்கு தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகள். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வட இந்தியால கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிங்கத்து காரவேலனின் கதிகும்பா கல்வெட்டு அப்படின்றது. இந்த கல்வெட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மன்னர்கள் பத்தியும் தமிழ் மன்னர்களுடைய கூட்டணி பத்தியும் சொல்லக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிங்கத்து காரவேலனின் கதிகும்பா கல்வெட்டு. இது உங்களுக்கு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ் மன்னர்களுடைய கூட்டணி பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசோகருடைய 2வது பாறை கல்வெட்டும் 13வது பாறை கல்வெட்டும். சரிங்களா? இதுவும் தமிழ் மன்னர்கள் பத்தி சொல்லும். சேர சோழ பாண்டியர்கள் பத்தி சொல்லியிருக்கோம். அதியமான் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வேலீர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று வந்துட்டு சேர மன்னர்கள் வந்துட்டு கேரள புத்திரர் அப்படின்றதும் இந்த அசோகருடைய கல்வெட்டுல தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுல நம்ம தமிழ்நாடு பத்தின சான்றுகள் கல்வெட்டு எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா
எகிப்துல பெரனிகே அப்படின்ற ஒரு இடத்துலயும் குசேர் அல் காதின் அப்படின்ற இடத்துலயும் கிடைச்சிருக்கு. அடுத்து ஓமன் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கோரோரி அப்படின்ற இடத்துல கிடைச்சிருக்கு. தாய்லாந்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வான் லுக்பட் அப்படின்ற இடத்துல ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அதுல வந்துட்டு பெரும்பத்தன் கல் அப்படின்ற குறிப்பு இருக்கு. சரிங்களா? இந்த கல்வெட்டுகள் எல்லாமே தமிழ் பிராமி எழுத்துக்களாலும் சுடுமண் கல்வெட்டுகளாம் கிடைச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகளே குகை கல்வெட்டுகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை, மதுரை. இந்த இடங்களை நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு, இல்லைன்னா எந்த இடத்துல கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. தெளிவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நடுக்கற்கள் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு, கல்வெட்டுகள் அங்கெல்லாம் இருக்கு. நடுக்கற்கள் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புலிமான் கோம்பை, தாதப்பட்டி, இன்னொன்னு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொற்பனை கோட்டை. இந்த இடங்கள் எல்லாத்துலயும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடுக்கற்கள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐராவத மகாதேவன் அப்படின்றவர், இவர் வந்துட்டு புதுசா 2 கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்குளம் கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு. இந்த மாங்குளம் கல்வெட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியன் பத்தினது. புகழூர் கல்வெட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரர்கள் பற்றினது. 3 சேர அரசர்கள் பத்தின குறிப்புகள் புகழூர் கல்வெட்டுல இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சோழர் கால கல்வெட்டுகள். சோழர் கால கல்வெட்டுகள்ல கிருணார் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு இருக்கு. அது வந்துட்டு தமிழக அரசர்கள் பத்தி சொல்லியிருக்கும். 2ஆம் பாறை கல்வெட்டு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்திய மன்னர்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சத்திய புத்திரா அப்படின்னு சொல்லியிருக்கு. அசோகருடைய 2வது பாறை கல்வெட்டு தென்னிந்திய மன்னர்கள் என்ன சொல்லியிருக்குன்னா சத்தியபுத்திரான்னு சொல்லியிருக்கு. அதே அவருடைய ஜம்பை கல்வெட்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதியமானோட சமய பொறைக்கு விளக்கம் அளிக்குதுன்னு சொல்றாங்க. சமய பொறைக்கு அதியமான் எப்படி எடுத்துக்காட்டா இருந்தாரு அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பை கல்வெட்டு. ஓகேங்களா? இப்போ கல்வெட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா செப்பு பட்டைகள் பத்தி பார்க்க போறோம். செப்பு பட்டயங்கள் அப்படிங்கும் போது 2 செப்பு பட்டயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்துட்டு வேள்விக்குடி செப்பேடு, இன்னொன்னு வந்துட்டு சின்னமனூர் செப்பேடு. இந்த வேள்விக்குடி செப்பேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதி பத்தி சொல்லும். சின்னமனூர் செப்பேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையில தமிழ் சங்கம் இருந்தது அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியது. சின்னமனூர் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க, தேனி மாவட்டம். வேள்விக்குடி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம். சரிங்களா? இதுல செப்பு பட்டயங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோழர் கால செப்பு பட்டயங்கள் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். லெய்டன் செப்பு பட்டயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெய்டன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாலந்து நாட்டுல இருக்கக்கூடியது. லெய்டன் இல்லைன்னா ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இப்ப தமிழக அரசு கூட இந்த லெய்டன் செப்பேடை தான் அங்க இருந்து இங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது வந்துட்டு முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்துல எழுதப்பட்டது. நாகப்பட்டினத்துல புத்தமடம் இருந்தது பத்தின செய்திகள் இதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லெய்டன் செப்பேடு ஆலந்து நாட்டுல இருக்கு. அதுக்கு இன்னொரு பேரு ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்றது முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் எழுதப்பட்டது. நாகை புத்தமடம் பத்தின செய்திகள் அதுல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவாலங்காட்டு கரந்தை செப்பேடுன்றது, இதுவும் வந்துட்டு முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்துல எழுதப்பட்டது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பழையனூர் பகுதியில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசனம் பத்தின செய்திகளும் சோழர் காலத்துல இருக்கக்கூடிய வரிகள் பத்தியும் சொல்லியிருக்கக்கூடியது. சரிங்களா? இதை உங்களுக்கு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சோழர் கால வரிகள் பத்தி சொல்லியிருக்கக்கூடிய செப்பேடு எது அப்படின்னு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்பில் செப்பேடு சுந்தர சோழன் பற்றினது. கன்னியாகுமரி செப்பேடு வீரராஜேந்திரன் பத்தி சொல்லியிருக்கு. அடுத்து பிற்கால பாண்டியர்களுக்கான செப்பேடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இளையான் புதூர் செப்பேடு அப்படின்ற செப்பேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரிகேசரி மாரவர்மன் பத்தி சொல்லியிருக்கும். அது மட்டுமா அப்படின்னு கேட்டா பிராமணர்களுக்கு நிலம் தானமா கொடுத்த செய்திகளும் இந்த இளையான் புதூர் செப்பேடுல வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வேள்விக்குடி செப்பேடு. பாண்டிய நெடுஞ்செழியன் பத்தி சொல்லியிருக்கோம். அவர் மட்டும் இல்லாம இந்த முதுகுடுமி பெருவழுதி அப்படின்ற பாண்டிய மன்னன் பிராமணர்களுக்கு நிலத்தை தானமாக வழங்கின செய்தியும் இதுல இருக்கும். பாண்டியன் கடுங்கோன் வந்துட்டு களப்பிரர்கள் வென்றதை பத்தின செய்திகளும் இதுல இருக்கும். சரிங்களா? அப்ப ஒரே செப்பேடுல 3 பேரை பத்தி சொல்லியிருக்காங்க. பாண்டிய நெடுஞ்செழியன், முதுகுடுமி பெருவழுதி பிராமணர்களுக்கு தானமாக நிலம் வழங்கிய செய்தி, பாண்டியன் கடுங்கோன் வந்துட்டு களப்பிரர்களை வின் பண்ண செய்தி. 3 செய்தியும் வேள்விக்குடி செப்பேடுல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வேள்விக்குடி செப்பேடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல தலவாய்புரம் அப்படின்ற செப்பேடு பராந்தகன் வீரநாராயணன் பத்தி சொல்லியிருக்கோம். சின்னமனூர் செப்பேடு மதுரையில தமிழ் சங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
இதை வெளியிட்டது யாருன்னு பார்த்துக்கோங்க, ராஜசிம்மன் அப்படின்றவர் தான் வெளியிட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகாசி செப்பேடு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வீரபாண்டியன் பத்தி சொல்லியிருக்கும். வீரபாண்டியனுக்கு சுந்தரபாண்டியனுக்கு சண்டை நடக்கும். அதுல சுந்தரபாண்டியனுக்கு மாலிக் கபூர் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அந்த செய்திகள் எல்லாமே இந்த சிவகாசி செப்பேடுல சொல்லியிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவரமங்கலம் செப்பேடு. இது வந்துட்டு நெடுஞ்சடையான் அப்படின்ற பாண்டிய மன்னன் வெளியிட்டது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லவர் கால செப்பேடுகள். இந்த பல்லவர் கால செப்பேடுகள் எல்லாம் எந்த எழுத்துல எழுதப்பட்டதுன்னா கிறந்த எழுத்துல எழுதப்பட்டது. அதாவது இடைக்காலத்துல வெளியிடப்பட்டதுதான் பல்லவர் கால செப்பேடுகள். ஃபர்ஸ்ட் செப்பேடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவன் கோயில் செப்பேடு அப்படின்றது. இந்த பல்லவன் கோயில் செப்பேட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லவ மன்னன் திருப்பருத்தி குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சமண கோயிலுக்கு வழங்கப்பட்ட தானம் பத்தின செய்திகள் இருக்கு. சிம்ம விஷ்ணு பல்லவ மன்னன் திருப்பருத்தி குண்டத்துல இருக்கக்கூடிய சமண கோயிலுக்கு என்னென்னலாம் தானம் வழங்கினார் அப்படின்ற செய்தி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காசக்குடி செப்பேடு யாரை பத்தி சொல்லும் அப்படின்னா நந்திவர்மன் பத்தி சொல்லும். அடுத்து கூரம் செப்பேடுகள் பரமேஸ்வரவர்மனுடைய கொடை பத்தி சொல்லுது. வேலூர் பாளையம் செப்பேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் நந்திவர்மன் பத்தின செய்திகள் இருக்கு. இதுல வந்துட்டு பல்லவர் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு இருக்கும், திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு அப்படின்ற கல்வெட்டு. இது வந்துட்டு பல்லவர்கள் காலத்துல கிராம நிர்வாகம் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. இதுவும் உங்களுக்கு ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாணயங்கள். இப்ப கிரேக்க நாணயங்கள் எல்லாமே அகஸ்டஸ் காலத்துல சேர்ந்தது. எங்கெங்கெல்லாம் நாணயங்கள் இருந்தது, அந்த நாணயங்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரோம் வணிக தொடர்போடு ரிலேட் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழர்களுக்கும் ரோம் நாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கும் வணிகம் நடந்தது, அதுக்கு நாணயங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்ற சான்றுகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அரிக்கமேடு, அழகன்குளம், மதுரை, கொடுமணல் பகுதியில் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்தும் புகார்ல இருந்தும் ரோமானியர்கள் வந்துட்டு தங்க நாணயங்களை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுவும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ரோமானிய தங்க நாணயங்கள் எப்பகுதியிலிருந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில இருந்தும் புகார்ல இருந்தும். இதே ரோமானிய தங்க நாணயங்களோட குவியல்கள் எங்க இருந்தது அப்படின்னு கேட்டா அது கோயம்புத்தூர் பகுதியில வந்துட்டு குவியல்கள் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்ககால நாணயங்கள். இந்த சங்ககால நாணயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா சதுர வடிவுல இருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு யானை இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை மீன்கள் இருக்கிற மாதிரி சங்க காலத்துல நாணயங்கள் வெளியிட்டாங்க. பல்லவர் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இரட்டை மீன்கள், இன்னொரு புறம் வந்துட்டு கப்பல், நந்தி இருந்தது. அடுத்து வந்துட்டு பிற்கால சோழர்கள் ஒரு பக்கம் புலியும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரட்டை மீன்களும் இருந்தது. பாண்டியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மீன்கள் மட்டும் இருந்தது. அப்ப இதுல பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்துல இருக்கக்கூடிய நாணயமா இருக்கட்டும், சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்களுடைய கால நாணயமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மீன்கள் அப்படின்றது பொதுவான விஷயமா இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டி வடிவில் இருக்கக்கூடிய தங்க வெள்ளி நாணயங்களுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா புள்ளி எண் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பாரா இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி நாணயங்களுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா புள்ளி எண் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்துட்டு வரலாற்று சான்றுகள் பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல நடுக்கற்கள் கிடைச்சிருக்கு, நினைவு தூண்கள் கிடைச்சிருக்கு, கருத்துட்டைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? நடுக்கற்கள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா திண்டுக்கல்ல மானூர், தூத்துக்குடியில வெள்ளாளங்கோட்டை, தேனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா புலிமான் கொம்பை அப்படின்ற இடத்துல கிடைச்சிருக்கு. புலிமான் கொம்பையில கிடைச்சிருக்கக்கூடிய நடுக்கல்ல என்ன குறிப்பு இருந்துச்சு அப்படின்னா கூடலூர் ஆகோன் பெருந்தியன் அந்தவன்கல் அப்படின்ற குறிப்பு இருந்திருக்கு. சரிங்களா? இந்த குறிப்பு எந்த இடத்துல கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுல அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. புலிமான் கோம்பை அப்படின்றது இது டிஎன்பிஎஸ்சில ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைவு தூண்கள். நினைவு தூண்களை நம்ம எப்படி சொல்லுவோம்னா மென்ஹீர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நீளமான கல் அப்படின்றது அதுக்கான பொருள். இந்த நினைவு தூண்கள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா திருப்பூர்ல சிங்கரிபாளையம், ஈரோட்ல குமரிக்கல் பாளையம், தேனியில வேம்பூர், இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் கிடைச்சிருக்கு. கருத்திட்டைகள் அதாவது டோல்மென்ஸ் எங்க கிடைச்சிருக்குன்னா காஞ்சிபுரத்துல வீரராகவபுரம், திண்டுக்கல்ல கும்மாள மருதுப்பட்டி, மதுரையில நரசிங்கப்பட்டி, இந்த இடத்துல எல்லாத்துலயும் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதை வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கருத்திட்டைகள் எந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷனை ஏ பி சின்னு கொடுத்துட்டு டி வந்துட்டு வேற ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்பொருள் ஆய்வுகள். எந்தெந்த இடத்துல தொல்பொருள் ஆய்வு பண்ணிருக்காங்க, என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய அத்திரம்பாக்கம் அப்படின்ற இடத்துல. இந்த அத்திரம்பாக்கம் வந்துட்டு பழைய கற்கால கற்கோடாரிகள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பையம்பள்ளி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய கற்காலத்துக்கான வாழ்விடங்கள் கிடைச்சிருக்கு. இங்கதான் பையம்பள்ளியில தான் தமிழகத்துல முதல்ல வேளாண்மை நடந்ததற்கும் மண்பாட்டம் செய்ததற்குமான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி பக்கத்துல இருக்கக்கூடிய அரிக்கமேடு, இங்க வந்துட்டு சங்ககால ரோம் நாட்டு நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அப்ப ரோமுக்கும் தமிழகத்துக்கும் இடையில நடந்திருக்கக்கூடிய வாணிக தொடர்பு பத்தின சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஒரு தடவை டிஎன்பிஎஸ்ல அரிக்கமேடு எந்த ஊர் பக்கத்துல இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. புதுச்சேரி பக்கத்துல அப்படின்றது ஆன்சர். சரிங்களா? அடுத்து திண்டுக்கல்ல பொருந்தல் அப்படின்ற இடம், இங்க வந்துட்டு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்கற்காலத்தை சேர்ந்த நிறைய நெல் ஜாடிகள் கிடைச்சிருக்கு. அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி உரைக்கிணறு இருக்கு, சுடுநீர் கால்வாய் இருக்கு, முதுமக்கள் தாழ்வுகள் இருக்கு. இது வந்துட்டு நகர நாகரிகத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. அந்த நகர நாகரிகம் எவ்வளவு காலத்துக்கு முற்பட்டதுன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டுலேயே கீழடியில ஒரு நகர நாகரிகம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. இங்க என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா கருப்பு சிவப்பு வட்ட நாணயங்கள் கிடைச்சிருக்கு, பானை ஓடுகள் இருக்கு. இந்த பானை ஓடுகள்ல நிறைய ஓவியம் எல்லாம் இருக்கு. பெண் வந்துட்டு நெல் கதிருடன் களத்து மேட்டு நிற்பது போன்ற காட்சி இருக்கு. இது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஒரு பெண் நெற்கதிரோடு களத்து மேட்டு நிற்பது போன்ற காட்சி எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா ஆதிச்சநல்லூர்ல. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட கொம்பு இருக்கக்கூடிய மான், கொக்கை இதெல்லாம் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி மூலமா கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த குறிப்புகள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை பத்தின வரலாற்று சான்றுகளை எடுத்துக்கிட்டு எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்கு, கல்வெட்டு என்ன சொல்லியிருக்கு, செப்பு பட்டயங்கள் என்ன சொல்லியிருக்கு, நாணயங்கள் என்ன சொல்லியிருக்கு, அகழ்வாராய்ச்சி இடங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம். சரிங்களா? இது வந்துட்டு தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வரலாற்று சான்றுகளா இருக்கு. அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் பத்தி ஃபுல் டீடைல் பார்ப்போம். தேங்க்யூ.